ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய், சொரக்காய், கேரட்டு சேர்த்து சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சூடான சாதத்துக்கு சாம்பார் சேர்த்துருக்கேன். அப்பளம், கோசு பொரியல் தான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட் டிஷ்ஷும் இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இனிமேல் சாம்பார்னால் நீங்கள் இப்படி தான் வைப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோசு பொரியல் கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு எடுத்துருக்கேன். 150 கிராமு. இது வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்த வரைக்கும் மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுது. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய், அப்படியே குக்கரை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா குழையவே வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேரட்டு, முருங்கைக்காய். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ஒரு 3 நிமிஷம். சொரக்காய், கேரட்டு, ஒரு கேரட் வச்சுருக்கேன். சொரக்காய் வந்து ஒரு 2 பீஸ். 2 பீஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸுங்க. அதுதான் வந்து 2 பீஸ் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இப்படி பார்த்துட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காவும் அப்படியே சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த காயெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த பருப்பு பொடியை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சாம்பாருக்கு இந்த காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். ஃபைனலாக பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கலாம்.
பருப்பும் நல்லா கடைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் போட்டு இது பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 3 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சாம்பார் தாளிக்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, பெருங்காயம் பொடி 1 டீஸ்பூன் வர மாதிரி சேருங்க. சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கடலை மாவு 2 டீஸ்பூன். அப்படி 2 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். தக்காளி 2 பெரிய சைஸு. 2 நிமிஷம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி. இது பாருங்கள், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். முன்னாடியே போடணும், கொஞ்சம் விட்டு போச்சு. பாருங்கள், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி தண்ணி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம சாம்பார் சேர்த்துடலாம். இது பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காவை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காலாம் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இது கொதிக்குது இல்லையா, அப்படி மேலாக்க வடிகட்டிடுங்க. காயெல்லாம் நிறுத்திக்கிங்க. இங்கே பாருங்கள், சாம்பாரெல்லாம் சேர்த்தாச்சு. கலருக்கு நீங்கள் அப்படியே மசிச்சு விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கடைஞ்சது அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், முருங்காவும் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுது. கொஞ்சமாக இங்கே பாருங்கள், சின்ன பீஸு வெல்லம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லி இலை சேர்த்து இங்கே பாருங்கள், சூப்பரான சுரக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் சுரக்காய் கேரட்டு சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.